ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு. கீப் சப்போர்ட்டிங். அதே மாதிரி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் நிறைய கான்டென்ட்டை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். என்னோட சேனலில் நிறைய டாபிக்ஸ் நான் கவர் பண்ணியிருக்கேன், நிறைய ரீடிங்ஸும் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இனி வர அப்கமிங் டேஸ்லுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக்ஸையும் நான் கொண்டு வர போகிறேன். ஸோ கீப் வாட்சிங். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். ஸோ இப்போ நம்ம ரீடிங்குள்ளார டைரெக்டாக போயிடலாம். இது ஒரு ஜென்ரல் ரீடிங். ஸோ யாருக்கு ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா நியூ மூன் ரீடிங். ஸோ இந்த நியூ மூன் அப்போது யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, இந்த நியூ மூனில் நீங்கள் என்ன பண்ணணும், இல்லை என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். சம்திங் நீங்கள் அட்ராக்ட் பண்ண போகிறீங்க, அது என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இது ஒரு ஸ்பெஷல் ரீடிங்காக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ பார்ப்போம். Bring love into the situation. Show the world the real you. Time for healing. Okay. இந்த நியூ மூன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரெஸ்ட் கிடைக்க போகுது. ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியே வர போறீங்க. அண்ட் அதே மாதிரி எந்தெந்த விஷயம் உங்களுக்கு வெறுப்பாக இருந்துச்சோ அதில் ஒரு பாசிட்டிவாக நீங்கள் பார்ப்பீங்க. அதை ஒரு லவ், ஒரு 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 அஃபெக்ஷன், லவ், அந்த பார்வையில் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ இனிமேல் இந்த நியூ மூன்ல இருந்து நீங்கள் எந்த விஷயம் ஹேண்டில் பண்ணுறதாக இருந்தாலும் சரி, நீங்கள் பார்க்குற விதங்களுமே சேஞ்சஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைஃபோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நீங்கள் எஃபோர்ட் போடுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நியூ மூனில் இருந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். பிகாஸ் இது உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங்காக கண்டிப்பாக இருக்கும். இட்ஸ் டைம் ஃபார் ஹீலிங், நாட் வார். சி, ரெண்டுமே ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. டைம் ஃபார் ஹீலிங். ஓ வெயிட், ஐ ஷோ இட். இங்கே பாருங்க, மூன் கார்ட்லையும் டைம் ஃபார் ஹீலிங் வந்திருக்கு, ஆரக்கிள்லையுமே இட்ஸ் டைம் ஃபார் ஹீலிங். ஸோ கம்ப்ளீட் ஹீலிங் அப்படிங்கிறது தேவை. இந்த நியூ மூன்ல இருந்து எதுக்குமே சண்டை போடாதீங்க. உங்ககிட்ட வேணுக்குனே சண்டைக்கு வராங்களா, அமைதியாக போயிடுங்க. உங்களோட ரியாக்ஷன் அமைதியாக போகிறது தான். எவ்வளோ ப்ரொவோக் பண்ணணுமோ பண்ணிட்டு போட்டோம். நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல் அமைதியாக இருந்தீங்கன்னா அவங்களே டயர்டாகி போயிடுவாங்க. பிகாஸ் ஆக்சுவலி ஏன் யூனிவர்ஸ் உங்களுக்கு ஹீலிங்கிறது ரொம்ப முக்கியம்னு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜாக சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு சம்திங் ஒரு ஒரு சர்ப்ரைஸ் இல்லைன்னா ஒரு 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 என்ன சொல்கிறது, உங்கள் லைஃபோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு தேவையான ஏதோ ஒரு விஷயம் யூனிவர்ஸ் தராங்க. ஸோ அதனால உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹீலிங் தேவை. அந்த ஹீலிங்கை நீங்கள் கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டீங்கன்னா யூனிவர்ஸ் கொடுக்குற என்ன ஒரு சர்ப்ரைசஸை உங்களால் உணர முடியும், அதை என்ஜாய் பண்ண முடியும். சி, நான் சொன்னதான் வருது. சம்திங் லவ்லி வில் க்ரோ ஃப்ரம் திஸ். ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வரப்போகுது. அதாவது இப்போ நீங்கள் இருக்கிற இந்த கரண்ட் சிச்சுவேஷன் எதுவாக வேணா இருக்கலாம். இது பர்சனலாக இருக்கட்டும், ப்ரொஃபஷ்னலாக இருக்கட்டும், அதிலிருந்து ஒரு பெனிஃபிட்டே இல்லாமல் இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு பெனிஃபிட் இருக்கும். இப்போ நீங்கள் வீடு விற்கணும், இல்லைன்னா ஒரு நிலம் வாங்கி விற்கணும், ஆனால் அது அப்படியே இருக்குது. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், போராடி பார்த்துட்டேன், ஆனால் முடியல. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதில் ஒரு நல்ல நியூஸ் வரும். அதில் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரியே உங்களுக்கு சாதகமாகவே அமையும். பட் பொறுமை தேவை. ஓகேங்களா? ஸோ எந்தெந்த விஷயங்களுக்கு நீங்கள் ரொம்ப சகிச்சுக்கிட்டு ரொம்ப டாலரேட் பண்ணீங்களோ அந்த இடத்துல பொறுமை, பீஸ் எல்லாமே தேவைப்படுது. ஓகே, ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக தெரியுதுங்க எனக்கு.
அது பாசிட்டிவாக தான் தெரியுது. பார்ப்போம். சி வாவ், நியூ மூன் அப்போ எவ்ரி ஹரிகேன்ஸ் கம் டு அன் எண்ட். எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வருது. ஒரு நியூ ஸ்டார்ட். ஓகேங்களா? ஸோ சி, இட்ஸ் டைம் ஃபார் ஹீலிங், நாட் வார். அண்ட் எவ்ரி ஹரிகேன் கம்ஸ் டு அன் எண்ட். சம்திங் வில் க்ரோ ஃப்ரம் திஸ். ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்கு. உங்கள் லைஃப்பில் நடந்த எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வருது. ஸோ நீங்களா இனி போய், அதாவது ஒரு தேர்ட் பர்சன் யாராவது ஃபைட் பண்ணுறாங்க, இல்லை உங்களை சுற்றி இருக்கிற டாக்ஸிக் பர்சன்ஸ் வேணும்னே ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ கரண்ட்டில் கூட உங்களுக்கு தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. அவங்களே உங்கள் லைஃப் விட்டு விலகிடுவாங்க. நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். யூனிவர்ஸ் அவங்கள விலக்கி வச்சிருவாங்க. நீங்கள் போயிட்டு மறுபடியும் வந்துட்டு அவங்கக்கிட்ட வாலண்டியராக சண்டை போட வேண்டாம். உங்களுக்கான நெகட்டிவ் பீப்புளாக இருக்கட்டும், எல்லாரும் உங்களை விட்டு தானாக விலகுவாங்க. நீங்கள் போய் அவங்கள மறுபடியும் உங்கள் லைஃப்பில் கூட்டிகிட்டு வந்து வச்சுக்காதீங்க. யார் உங்கள் லைஃப்ல இருந்து விலகினாலும் அது உங்கள் நல்லதுக்குன்னு நினச்சிக்கோங்க. ஸோ அவங்க பின்னாடி போக வேண்டாம். அண்ட் எல்லா பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரும். தேவையில்லாத சண்டைகள், ப்ராப்ளம்ஸ், பிளாக்கேஜஸ், அது எல்லாமே வந்து ஒரு, அதில் பிரச்சனைகளில் இருந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். சொல்யூஷன் தெரியும் உங்களுக்கே. ஸோ ரியாக்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? டேரோட்டில் பார்க்கலாம். சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த நியூ மூன்ல இருந்து ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் இருக்கு, ஒரு புது லைஃப் இருக்கு. ஆனால் வந்து பழைய விஷயம் முடிஞ்சுதான் உங்களுக்கு புதுசு கிடைக்கும்னு இருக்கு. ஓகேங்களா? எந்த ஒரு விஷயம் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் பிளாக்கேஜோ பிரச்சனையோ இருக்கோ, அது முடிஞ்ச அப்புறம்தான் உங்களுக்கான நியூ பிகினிங் இருக்கு. அந்த பிரச்சனைகளோடயே உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங், நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிறது வராது. ஸோ அதனால தான் வந்து எந்த ஒரு விஷயம் முடிஞ்சாலும் உங்கள் லைஃப்பை விட்டு போனாலும் திருப்பி தேடி போகாதீங்க. அப்புறம் நீங்களே உங்கள் லைஃப்க்கு பிளாக்கேஜஸ் உருவாக்கிடுவீங்க. சி, ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அவ்வளோ அருமையாக இருக்கு. புது ஜாப், புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பண பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகுங்க. ரொம்ப ஒரு சில பேர் ரொம்ப லோன் வாங்கிட்டு கஷ்டப்படுறீங்களா, அதுவுமே ஒரு சால்வ் ஆகும். அந்த ஒரு ப்ராப்ளம்ஸ், அந்த ஒரு ஹெட்ஏக் எல்லாமே வந்து சால்வ் ஆகும். புது ஐடியாஸ், புது கிரியேட்டிவிட்டி. அண்ட் ஒரு சில பேரோட ஒர்க் வந்துட்டு நீங்கள் செய்கிற வேலை இவ்வளோ நாளாக ரெக்கக்னிஷன் கிடைக்காம இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக கிடைக்கும். பணம் ப்ராப்ளம்ஸ், மணி இஷ்யூஸ்னால ரொம்ப வந்து வீட்லேயும் சரி எல்லா பக்கமும் பிரச்சனைகளாக இருந்திருக்கா, அதில் கண்டிப்பாக வந்து சால்வ் ஆகும். சொல்யூஷன் இருக்கு. கிங் ஆஃப் ஸ்வார்ட், நைன் ஆஃப் வாண்ட்ஸ். ஓகே, சரி, நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருந்ததுக்கான ஒரு பலன்கிறது இருக்கும். அதாவது உங்களோட பாஸ்ட் லைஃப்பில் நீங்கள் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக இருந்திருப்பீங்க. உங்களை அவ்வளோ யாரும் ஏமாத்திர முடியாமல் இருந்திருக்கும். பட் ஆனால் வந்து அந்த ஒரு இப்போ இருக்கிற நீங்கள் பாஸ்டில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்த பர்சன் இப்போ பார்க்குறப்போ ரொம்ப வீக்காக இருப்பீங்க. ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த விஷயம் மாறும். ஒரு சில பேர் வந்துட்டு உங்கள் பாஸ்டில் ரொம்ப உங்களை பற்றி மட்டும்தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பீங்க. யார் என்ன நினச்சா எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாதுன்னு இருப்பீங்க. அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்கிறவங்கள விட உங்களை பற்றியே அதிகம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பீங்க. அது எல்லாமே திருப்பி வருங்க. நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக மாறத்துக்கு சான்சஸ் இருக்கு. பட் உங்கள் பாஸ்டில் வந்துட்டு நீங்கள் ஆல்தோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த மெச்சூரிட்டிங்கிறது இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ இனி உங்களோட ஃப்யூச்சர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான பர்சனாகவும் இருப்பீங்க. உங்களோட இவ்வளோ நாள் எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒரு விஸ்டமாக மாறும். கம்ப்ளீட் மெச்சூரிட்டி இருக்குங்க. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சனாக மாறுவீங்க கண்டிப்பாக. அண்ட் நீங்கள்
ஒரு சில பேருக்கு உங்களோட முன்னோர்கள் ஆன்சிஸ்டர்ஸ் அவங்களுக்கு ப்ரே பண்ணிட்டே இருங்க. அவங்க வந்து ஏதாவது ஒரு கைட் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் சொல்லுவாங்க. ஸ்பிரிட் அனிமல், ஸ்பிரிட் கைட்ஸ் மூலயமா உங்களுக்கு வரும். ஸோ ஒரு சில சயின்ஸ் ஏதாவது தெரிஞ்சுதுன்னா அது நீங்கள் கண்டிப்பாக கவனிங்க. Ace of Wands, wow. Ace of Pentacles, Ace of Wands. So new beginning, new thinking எல்லாமே இருக்கு. அண்ட் இனி வரக்கூடிய இந்த நியூ மூனுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு டேஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு சில பேருக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நிறைய கிடைக்கும். ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி போக ஆரம்பிப்பீங்க. நிறைய ஸ்பிரிச்சுவலாக லேர்ன் பண்ணுவீங்க. நிறைய அவேக்கனிங்ஸ் கிடைக்கும். உங்களோட ஹையர் செல்ஃபோட நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க. அதாவது ஒரு சில சயின்ஸ் தெரியும். டைரக்டாக யூனிவர்ஸோட நீங்கள் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சான்சஸும் இருக்கு. பட் ஹீலிங், அதனால தான் வந்துட்டு உங்களுக்கு 2 டைமுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹீலிங்கிறது சொல்கிறதுக்கான காரணம் அதுதான். நீங்கள் உங்கள் ஹையர் செல்ஃபோட, யூனிவர்ஸோட, கடவுளோட கனெக்ட் பண்ணுறப்போ, அவங்களோட அந்த வைப்ரேஷனோட நீங்கள் கனெக்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு நிறைய எனர்ஜி தேவை. இவ்வளோ நாளாக, இவ்வளோ வருஷமாக நீங்கள் ரொம்ப தனிமையாகவே வாழ்க்கையை போராடி கொண்டு வந்திருப்பீங்க, யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல். அதை நினச்சி இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? எனக்கு எந்த ஹெல்ப்பும் இல்லையேன்னு. ஸோ கவலைப்படாதீங்க. இனியும் உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படவே படாது. பிகாஸ் உங்களுடைய இந்த தனிமையான ஜேர்னியில் நீங்கள் பண்ண எக்ஸ்பீரியன்சஸ் அது எல்லாமே உங்களை ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக மாற்றும். ஸோ உங்களோட லைஃப்பை உங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வருவீங்க. ஒரு சில பேர் அதாவது இவ்வளவு நாளாக வந்து ரொம்ப எந்த வேலை செஞ்சாலும் நீங்களே செய்வீங்க, விருப்பம் இல்லாமல் செய்வீங்க. எல்லாமே நானே செய்கிறேன், எல்லா பாரமும் என் தலையிலே இருக்கேன்னு நினச்சிட்டு செய்வீங்க. பட் இனிமேல் பார்த்தீங்கன்னா நீங்கள் விருப்பப்பட்டு ஒரு வேலையும் நீங்களே செய்வீங்க. நானே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடுறேன், எனக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை. ஸோ அந்த ஒரு கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது நடக்கும். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நிறைய இருக்குது. பட் உங்கள் கையிலையும் இருக்காது. யூனிவர்ஸ் அந்த ஒரு வாய்ப்புகளை கொடுப்பாங்க. ஆனால் அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கிறது பொறுத்து தான் உங்களுக்கான அந்த ஒரு நியூ லைஃப் அப்படிங்கிறது இருக்கு. டெத் அண்ட் ரீபர்த். உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் த சென்ஸ் நீங்கள் பார்க்குற விதங்களே வந்து மாறும். இது உங்களுக்கு ஒரு நியூ லைஃப் கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் எப்படி வாழ்வீங்க? இப்போ இருக்கிற வாழ்க்கையை விட கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட்டான ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க தானே. பிகாஸ் உங்களுக்கு தெரியும் எல்லா எக்ஸ்பீரியன்ஸஸுமே இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் அதை ரிப்பீட் பண்ண மாட்டீங்க. அதே தான் சொல்கிறாங்க. இந்த நியூ மூனில் இருந்து உங்களுக்கு ஒரு நியூ லைஃப், ஒரு நியூ டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது நடக்கும். ஸோ அப்போது நீங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தொலைநோக்கு பார்வைன்னு சொல்லுவோம்ல, அது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் எந்த ஒரு விஷயம் நீங்கள் பார்க்குறீங்க, ஃபியூச்சர் நோக்கி பார்க்கறதா இருந்தாலும் பாசிட்டிவாக தான் இருக்கணும். ஐ குட் சி கலர்ஃபுல்லான காட்சாக தான் என் கண்ணுக்கு தெரியுது. ரொம்ப நல்லா இருக்கு. Hanged Man, 7 of Pentacles. Okay. ஃபினான்ஷியலி பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணியிருப்பீங்க, அது மூலயமா பணம் வராமல் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வரும், கவலைப்பட வேண்டாம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண எல்லா விஷயத்திலும் இப்போ ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் எதுவும் தெரியாமல் இருக்கலாம். பட் கண்டிப்பாக அதுக்கான ஒரு பலன் இருக்கு. நீங்கள் பண்ணுற ஹார்ட் ஒர்க் அது இப்போ கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும். கெரியராக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஒரு ஃபேமிலியை கூட நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க, நிறைய போராடுறீங்க. பட் உங்கள் ஃபேமிலிக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு உங்களை சுற்றி இருக்கவங்க நீங்கள் செய்கிற சாக்ரிஃபைசஸ் புரிஞ்சுக்காமல் இருப்பாங்க. பட் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கான ஒரு டைம் வரும். ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோ வந்து அவங்களுக்காக பண்ணியிருக்கீங்கிறது அவங்க கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க. ஸோ வெயிட் பண்ணுங்க அந்த டைமுக்காக. பிகாஸ் இந்த நியூ மூன்ல இருந்து எனக்கு எல்லாமே நல்ல காட்சாக தான் காமிக்குது. நீங்கள் ஒன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி நோக்கி நீங்கள் போக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நிறைய ரிலாக்ஸேஷன்ஸ் கிடைக்கும். ப்ராப்ளம்ஸை கண்டு நீங்கள் பயப்பட மாட்டீங்க, நீங்களே ஃபேஸ் பண்ணி சால்வ் பண்ணிடுவீங்க.
ஸோ எல்லாமே நல்லா இருக்கு. ரிலேஷன்ஷிப் வைஸ்லையுமே வந்துட்டு நீங்க வந்து ஸ்டெப் எடுப்பீங்க. எனக்கு நியூ மூன் ரீடிங்கில் ஆக்சுவலி வந்துட்டு யூனிவர்ஸ் எல்லா ஆஃபர் தராங்க, பட் மோஸ்ட்லி வந்துட்டு ஃபினான்ஷியலாக மணி டேர்ம்ஸில் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் ரிலேஷன்ஷிப் வைஸில் நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெச்சூர்டான ஒரு பார்ட்னர் வருவாங்க. அந்த பர்சன் உங்கள் லைஃபே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிடுவாங்க. நீங்கள் பார்க்குற விதத்தையே மாற்றுவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இப்போ லைஃப்பை எப்படி பார்க்குறீங்களோ அதுவே கம்ப்ளீட்டாக மாற்றிடுவாங்க அவங்க உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ. அண்ட் உங்களுக்கு முடிஞ்சதுன்னா ஒரு எல்டர், உங்கள் அப்பா தாத்தா வயசு இருக்கவங்க, அவங்க ஏதாவது அட்வைஸ் பண்ணுறாங்க, அவங்க ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா கேளுங்க. அண்ட் நீங்கள் நார்மலாக வெளியில் போகிறப்போவோ இல்லை ஏதோ அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கேயாவது அவங்களா தானாக வந்து உங்ககிட்ட ஏதாவது பேசுகிறாங்க, அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா லிசன் பண்ணுங்க. பிகாஸ் யூனிவர்ஸ் அண்ட் ஆன்சிஸ்டர்ஸ், உங்கள் முன்னோர்கள், அவங்க மூலயமா ஏதாவது உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அது என்ன சொல்கிறாங்கங்கிறத கம்ப்ளீட்டாக லிசன் பண்ணுங்க. அதில் ஒரு மெசேஜ் இருக்கு. நீங்கள் உங்களோட ஒரிஜினாலிட்டி வெளியே கொண்டு வர டைம் கம்ப்ளீட்டாக. இந்த எமோஷனல் ட்ராமாஸ் அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன், வெரி பவர்ஃபுல்லான பர்சன் அப்படின்னு நீங்களே வந்து ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு டைம்ஸ் நிறைய வரும். நிறைய சான்சஸை நீங்கள் அட்ராக்ட் பண்ணலாம். அவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இனிமேல் உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் இதை என்ன பண்ணுறீங்க, எப்படி அட்ராக்ட் பண்ணுறீங்கன்னு. பட் யூனிவர்ஸும் சரி, ஏஞ்சல்ஸ், ஆன்சிஸ்டர்ஸ் எல்லாரும் நல்லா தான் வந்து உங்களுக்கு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஞ்சல் கார்ட்ஸ் பார்க்கலாம். கரேஜ், தைரியமாக எது இருந்தாலும் பண்ணுங்க, செய்யுங்க. கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் தான். டோன்ட் கிவ் அப். ஸோ ஒரு சில பேர் இப்போ இருக்கிற சூழ்நிலைகள்னால கிவ் அப் பண்ணியிருப்பீங்க. வாழ்க்கையில் போராடுறதுக்கான எனர்ஜி இல்லாமல் இருக்கலாம். பட் கிவ் அப் பண்ணாதீங்க. இனிமேல் தான் உங்களுக்கான நல்ல லைஃப் இருக்கு. பிரிங் சம் ஹாப்பினஸ் இன் டு யுவர் லைஃப். ஹாப்பினஸ்ங்கிறது தேவை. ஓகேங்களா? அந்த ஹாப்பினஸை நீங்கள் தான் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. ட்ரீம். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இது ஃபைனல் கார்டு என்னன்னு பார்க்கலாம். ரெக்கவரி, ஹீலிங். ஐ திங்க் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து மூன் கார்ட்லையும் சரி, ஆரக்கல்லையும் சரி, ஏஞ்சல் மெசேஜஸ்லையுமே ஹீலிங்கிறத கம்ப்ளீட்டாக சொல்கிறாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஹீலிங் வருது. அப்போது இந்த நியூ மூனில் வந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து 100% இது தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதை நீங்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கோங்க. பிகாஸ் இந்த மெசேஜ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ரீடிங்கில் இந்த மாதிரி வந்திருக்குன்னா இட்ஸ் வெரி ஸ்பெஷல். ஓகேங்களா? ஸோ இந்த நியூ மூனில் வெரி ஸ்பெஷல் ரீடிங் தான் வந்து இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ தட்ஸ் ஆல். இன்னைக்கான ரீடிங் அவ்வளவுதான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். அண்ட் நிறைய கண்டென்ட், நிறைய டாபிக்ஸ் வேணும்னாலும் என்னோட சேனலை ரெஃபர் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸ்டே பிளஸ்ட்.